உலகம் முழுவதும் பல்வேறு இனங்கள், மொழிகள், கலாச்சாரங்கள், மதங்கள் கொண்ட பல்வேறுபட்ட மக்கள் வாழ்கின்றனர். ஆனால் அந்த மக்களில் ஒரு தனித்தன்மை கொண்டவர்கள் இலங்கை மக்கள். இலங்கை மக்கள் மிகவும் கனிவானவர்கள் என்ற பெயரும் வெறும் பாராட்டல்ல, இது அனுபவத்தின் மூலம் உருவான உண்மை. சிறிய தீவு நாடாக இருந்தாலும் அவர்களின் மனம் பெரிது. அவர்களின் புன்னகை, மரியாதை, அன்பு, விருந்தோம்பல் மற்றும் மற்றவர்களை மதிக்கும் பண்பு இவையெல்லாம் அவர்களை உலகில் மிகவும் கனிவானவர்கள் என ஒரு பெயரை உருவாக்க இது காரணமாக அமைந்துள்ளன. இந்த வீடியோ முழுக்க இதை பற்றியது. ஏன் இலங்கை மக்கள் மிகவும் கனிவானவர்கள் என்பதுதான். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இலங்கை மக்களின் மனப்பாங்கை பார்த்தோம்னு சொன்னால், இலங்கை மக்கள் இயற்கையாகவே அமைதியை நேசிக்கும் மக்களாக உள்ளனர். அவர்கள் ஒருவருடன் ஒருவர் வாழ்வதில் ஒற்றுமையையும் சமநிலையையும் காக்க முயல்கின்றனர். பௌத்தம், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் போன்ற பல மதங்கள் ஒன்றாக இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் மற்ற மதங்களையும் மதித்து ஒற்றுமையாக வாழ்கின்றனர். இது அவர்களின் மனப்பாங்கின் அழகை காட்டுகிறது. எனது மதம் உயர்ந்தது என்று நினைப்பதற்கு பதிலாக அனைவரும் மனிதர்கள் என்ற மனப்பான்பு அவர்களிடம் காணப்படுகிறது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான அடித்தளமான உண்மை. அடுத்த விடயம்தான் விருந்தோம்பல் கலாச்சாரம். இலங்கை மக்களின் மிகச்சிறந்த பண்பு அவர்களின் விருந்தோம்பல். யாரேனும் வீடு நோக்கி வரும் பொழுது கைகளில் ஒரு டீ கப் அல்லது ஒரு காஃபி எடுத்து வருவது, உணவு சாப்பிட்டீங்களா என்று அன்புடன் கேட்பது, இது அவர்களின் வழக்கமான பழக்கங்களாகும். விருந்தினரை தெய்வம் என கருதும் இந்திய மரபு போலவே இலங்கை மக்கள் விருந்தினர் வந்து சென்றால் வீடும் வாழும் என்று நம்புகின்றனர். நகரங்களில் இருந்தாலும் கிராமங்களில் இருந்தாலும் இந்த அன்பு மரியாதையும் ஒரே மாதிரி உள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூட இலங்கை மக்கள் எப்படி நட்பாகவும் அன்பாகவும் பழகுகிறார்கள் என்று பெரிதும் பாராட்டுகின்றனர். சமூக ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. இலங்கையின் வரலாறு பல சோதனைகளை சந்தித்திருக்கின்றது. போர்கள், இயற்கை பேரழிவுகள், அரசியல் மாற்றங்கள் போன்றவை. ஆனாலும் அவை மக்களின் மனதில் இருக்கும் அன்பையும் கருணையையும் அளிக்கவில்லை. போருக்கு பிறகு கூட பல சமூகங்கள் இணைந்து புது வாழ்க்கையை ஆரம்பித்தது. இது இலங்கை மக்களின் உணர்ச்சி பலத்தையும் மன்னிக்கும் மனத்தையும் வெளிப்படுத்துகிறது. மற்றவர்களின் துயரத்தில் பங்கெடுத்து உதவி செய்வது இலங்கை மக்களின் இயல்பாகவே உள்ளது. பெரும்பாலான சமயங்களில் ஒருவர் அவசரத்தில் இருந்தால் அருகில் இருக்கும் ஒருவர் உனக்கு உதவி செய்யட்டுமா என்று தாமாக முன் வருவார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான உண்மை. அடுத்ததுதான் பண்பாட்டின் தாக்கம். இலங்கை மக்களின் கனிவு அவர்களின் பண்பாட்டின் ஓர் அங்கமாகும். பௌத்த சமயத்தின் அஹிம்சா, பிறருக்கு தீங்கு செய்யாதது என்ற போதனையும், இஸ்லாமிய மதத்தின் இரக்கம் ரஹ்மா, இந்து சமயத்தின் அன்பு அஹிம்சை, கிறிஸ்தவத்தின் கருணை கம்பேஷன் என்று நாங்கள் கூறுவோம். இவை அனைத்தும் இலங்கை மக்களின் வாழ்வியலில் ஆழமாக பதிந்துள்ளன. இந்த மத போதனைகள் அவர்களை மற்றவர்களின் துயரத்தை உணரும் மனிதர்களாக மாற்றியுள்ளன. கிராமிய வாழ்க்கையின் அழகு. இலங்கை கிராமங்களில் மக்கள் இன்னும் பழைய மதிப்புகளையும் மரபுகளையும் காத்து வருகின்றனர். அங்கே ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் அடுத்த வீட்டு அக்கா அவருக்கு பாயாசம் செய்து கொடுப்பார். ஒருவர் துன்பத்தில் இருந்தால் கிராமமே ஒன்று சேர்ந்து உதவும். இது எல்லாம் பணம் அல்லது புகழுக்காக அல்ல, மனசார கனிவின் வெளிப்பாடாக இது உள்ளது. இளம் தலைமுறை கூட இதை முன்னோர்களிடமிருந்து கற்றுக்கொண்டே வளர்கிறது. அதனால்தான் இலங்கை மக்களின் மனம் இன்னும் மென்மையாகவே உள்ளது. அடுத்த விடயம்தான் மொழி மற்றும் நடத்தை. இலங்கை தமிழரும் சிங்களரும் பேசும் முறையிலேயே ஒரு இனிமை இருக்கிறது. அவர்களின் குரல் மென்மை, சொற்களின் மரியாதை, உரையாடலின் நாகரிகம் இவையெல்லாம் அவர்களின் உள்ளுணர்வை காட்டுகின்றன. ஐயா, அக்கா, மச்சான், நன்றி போன்ற மரியாதை சொற்கள் தினசரி வாழ்க்கையில் எளிதாக பயன்படுத்துகின்றனர். இது அவர்களின் கலாச்சார மரியாதையின் மனித உறவுகளுக்கான மதிப்பையும் வெளிப்படுத்துகிறது. அடுத்த விடயம்தான் பரிமாறும் மனம். இலங்கை மக்கள் பரிமாறும் பழக்கங்களில் சிறந்தவர்களாக உள்ளனர். அவர்கள் பெற்றுக்கொள்ளும் மகிழ்ச்சியை விட மற்றவர்களுக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். திருவிழாக்கள், பொங்கல், ரமலான், கிறிஸ்துமஸ், வெசாக் போன்ற நாட்களில் அனைவரும் ஒருவருக்கொருவர் உணவையும் பரிசுகளையும் பகிர்ந்து கொள்கின்றனர். இது சமூக இணைப்பையும் கருணையையும் மேலும் வலுப்படுத்துகிறது. இலங்கை மக்களிடம் வெளிநாட்டவர்களின் அனுபவம். பல நாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கையை சிரிக்கும் தீவு என்று அழைக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் எங்கு சென்றாலும் கடைக்காரன் முதல் பேருந்து டிரைவர் வரை எல்லோரும் புன்னகையுடன் வரவேற்பார்கள். இது வெறும் மரியாதை அல்ல, இதயத்திலிருந்து வரும் நட்பு. பல சுற்றுலா பயணிகள் தங்கள் அனுபவங்களை பகிரும் போது இலங்கை மக்கள் உலகில் மிகவும் அன்பானவர்கள் என்று குறிப்பிடுவது போதுமானதாகிவிட்டது. நேர்மை மற்றும் எளிமை கூட இங்கே நாங்கள் பார்க்கலாம். இலங்கை மக்களின் கனிவுடன் சேர்ந்து இன்னொரு சிறப்பு பண்பு, அதாவது எளிமை. அவர்களின் வாழ்க்கையை சிக்கலாக்காமல் வாழ்கிறார்கள்.
பணம், பதவி, புகழ் போன்றவற்றை விட மனித உறவுகளையும் நம்பிக்கையையும் முக்கியமாக கருதுகிறார்கள். ஒருவர் தங்கள் நம்பிக்கையை துரோகம் செய்ய மாட்டார்கள். இது அவர்களின் நேர்மையின் அடையாளமாக உள்ளது. இத்தகைய எளிமையான வாழ்க்கை மன நிம்மதியான உறவுகளையும் வழங்குகிறது. மிக முக்கியமான விடயம் மனிதநேயம் மற்றும் சமூக சேவை. இலங்கையில் பல சமூக அமைப்புகள், மத அமைப்புகள், மாணவர் குழுக்கள் ஆகியவை மக்கள் நலனுக்காக இயங்கி வருகின்றன. இயற்கை பேரழிவு நேரங்களில் மக்கள் தாமாகவே முன்வந்து உணவு, மருந்து, உடை ஆகியவற்றை வழங்கினர். இந்த மனிதநேய செயல் அவர்களின் மனம் எவ்வளவு பரிவும் கருணையும் கொண்டது என்பதை தெளிவாக காட்டுகிறது. அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் மனிதத்துவம் மேலே நிலைத்து நிற்கிறது. இறுதியாக கூறப்போனால் இளைஞர் மக்களின் கனிவு என்பது அவர்களின் முகத்தில் தெரியும் புன்னகை மட்டுமல்ல, அது அவர்களின் இதயத்தின் பிரதிபலிப்பு. மதம், மொழி, இனம் அல்லது சமூக நிலை எதுவாக இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படை உணர்வை மறக்காமல் வாழ்பவர்கள் தான் அவர்கள். இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.